மீன ராசி. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. காலபுருஷனுக்கு விரயத்துக்குரியவன், காலபுருஷனுக்கு அயனத்துக்குரியவன், அயன போகத்துக்குரியவன், காலபுருஷனுக்கு மறைவுக்குரியவன் தாங்க. யாருங்க இல்லைன்னு சொல்றது? புரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி. அப்போ யார் வீடு அது முதல்ல? அடுத்து குரு வீடு. நோ ப்ராப்ளம். அப்போ அதில் யார் இருக்கணும்? நிச்சயமாக குரு இருக்கணும். அப்போ அவருடைய பார்வை எப்படி இருக்குது? 5, 7, 9 பார்வை. அப்போ அவர் எல்லாத்துக்கும் நல்லவரா கெட்டவரா? எல்லாத்துக்கும் நல்லவர் தான். ஒரு சில பேருக்கு கெட்டவர். அப்போ கெட்டவரை கும்பிடு. அவருக்கு என்னென்ன நமக்கு கெடுதல் பண்ணுறாரோ அதுக்கு நம்மளை அவர் குளிரப்படுத்து, சந்தோஷப்படுத்து. அப்படி சந்தோஷப்படுத்தினா ஆட்டோமேட்டிக் அவர் நல்லா வந்துடுவார்ல. ஆக மீனராசி நேயர்களுக்கு குருவினால் நிச்சயமாக மிக நல்ல பலன் கொடுக்கும். ஏன்னா அது அவர் சொந்த வீடு, அது அவருடைய சொந்த வீடு. அஞ்சாம் பார்வை 5, 7, 9 5ஆம் பார்வையா கடகத்தை பார்க்கிறார். 5ஆம் பார்வையா கடகத்தை பார்க்கிறார் பாருங்க. அதுக்கடுத்து 7ஆம் பார்வை கன்னி, 7ஆம் பார்வை கன்னியை பார்க்கிறார். அதுக்கடுத்து பாருங்க 9 விருச்சகம். அவர் பார்க்கறதெல்லாம் பாருங்க நல்ல ஜலராசியா பார்க்கிறார், பூமி ராசியை பார்க்கிறார். அப்ப பார்க்கும் பொழுது நிச்சயமா குரு பலம் கண்டிப்பா உண்டு. அப்போ உங்க ஜனன ஜாதத்தை எடுத்துக்கங்க, உங்க ஜனன ஜாதத்தில் எடுத்துக்கோங்க, திசா புத்தி எடுத்துக்கோங்க, அந்தரத்தை எடுத்துக்கோங்க, சூட்ச மந்திரத்தை எடுத்துக்கோங்க, வயசை பார்த்துக்கோங்க. வயசு ரொம்ப முக்கியம். வயசு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்துல வயசு ரொம்ப முக்கியம். அதை பார்த்து கொண்டு சாங்கியங்களை செய்து கொள்ளுங்கள். எந்த ஊர்ல குரு இருந்தாலும் சரி, அந்த சாப்பிட்டு போடுறோம் பார்த்தீங்களா எச்சில் இலை, சாத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது, உங்களுக்கு தெரியும், விருதுநகர் மாவட்டத்தில். ஒரு திருமணத்தில் போய் தலைமை தாங்கி நடத்தி கொடுத்துட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தர் அது சாப்பிட்டுட்டு இருந்தார். நான் கையிலேருந்து காசு போட்டேன். போடான்ட்டார், என்னைய போடான்ட்டார். சாப்பிட்றது அந்த எச்சில் அந்த இலையில் உள்ள சாப்பாடு சாப்பிட்றாரு, நடுவை உட்காந்து சுற்றி இலை. சரி ஏதோ சாப்பிட்றாரு, ஐயோ பெரியவராக இருக்கிறே, நம்ம காசு போட்டேன், போடான்ட்டார் என்னைய. அப்போ இறைவன் எங்கே இருக்கிறான்? அவர் தான் குரு. அவன் நண்பர்களோட சேர்ந்து அதெல்லாம் போய் பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி மண்டபத்து பக்கம் வர்றோம். வரும்போது அவர் அங்கே என்னை போட்டு கையை பிடிச்சி இழுக்கிறார். நீ எதுக்கு என்கிட்ட என்ன கொடுத்த? எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீ என்ன கட்டியிருக்கிறா? ஒரு வஸ்திரம் கொடுன்னு கேட்குறார். அப்புறம் வேறு வஸ்திரம் வாங்கி அவனை கொடுத்துட்டு வாங்க. யாரும், அதாவது எல்லாரும் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அவங்க தான் உண்மையான குருவர்களும் திருவர்களும். அப்படிப்பட்ட குரு உங்க வீடு மீனத்தில் இருக்கார். அப்ப நிச்சயமாக நல்ல பலனை கொடுப்பார். அதுல மாற்று கருத்துல வழிபாடுகள், பிரார்த்தனை தான் வெற்றிங்க. பிரார்த்தனை தான் உங்களை முன்னின்று நடத்தி கொண்டு போகக்கூடியது. பிரார்த்தனை தான் வழி நடத்தக்கூடியது. பிரார்த்தனை தான் வெற்றியை கொடுக்கக்கூடியது. பிரார்த்தனை தான் எல்லா நன்மையும் கொடுக்கக்கூடிய ஆணிவேர். ரொம்ப ஏகபோடலாம் நீங்க பிரார்த்தனை பண்ண வேண்டாம். உங்களுக்கு தகுந்தவாறு பிரார்த்தனை பண்ணிக்கணும், அவ்வளவுதான். உங்க விரலுக்கு ஏற்ற வீக்கம். அந்த அளவுக்கு நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணி கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கொடுக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல என்று கூறி, குருவினால் ஏற்படக்கூடிய நற்பலனும் கெடுபலனும் 12 ராசிக்கும் அடியார்களுக்கு மிக தெளிவாக தெரிந்திருக்கும். குருவினாலோ தசாபத்தினாலேயோ லக்னத்தினாலேயோ ராசினாலேயோ ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழ்கண்ட நண்பர்களுக்கு தொடர்பு கொள்ளவும். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.